السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله اشترى من المؤمنين بأموالهم وأنفسهم بأن لهم الجنة. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله، وخير هدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா என்கிற ஒரு நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வந்து சொன்னார்: இறை தூதர் அவர்களே, இறைவனுக்காக ஏதாவது நிபந்தனை விதிக்க வேண்டும் என்றால் நிபந்தனை விதியுங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுக்காகவும் நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொன்னான், அதை சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: இறைவனுக்கு இணை வைக்காதீர்கள். இறைவனுக்காக உமக்கு எது பிடிக்காதோ, உம்முடைய உயிருக்காகவும் உடைமைக்காகவும் எதை நீங்கள் தடுத்துக் கொள்வீர்களோ அதை இறைவனுக்காகவும் தடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன போதுதான் இந்த வசனம் இறங்கியது என்று நமக்கு இமாம்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான்: முஃமினுடைய உயிர்களையும் உடைமைகளையும் பெற்றுக்கொண்டு அதற்கு பகரமாக சொர்க்கம் தருகிறேன் என்று இந்த வசனத்திலே சொல்கிறார். சொர்க்கத்திற்கு பகரமாக கூலியாக முஸ்லிம்களினுடைய உடமையும் அவர்களது உயிரையும் கேட்கிறார் என்பதுதான் இதனுடைய கருத்து. இந்த வசனம் இறங்கியதும் சையத்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். ஏனைய சஹாபாக்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். இன்னும் சிலர்கள் விமர்சனம் கூட செய்தார்கள்: இவருக்கு வேலை இல்லை, வயதாகிவிட்டது, எந்த ஒரு நல்ல வசனங்கள் வந்தாலும் எந்த ஒரு நல்ல செய்திகள் வந்தாலும் இவர் உடனடியாக அழ ஆரம்பித்து விடுகிறார் என்று சொன்னார்கள். மற்றவருடைய கணிப்பு அப்படித்தான். நல்ல செய்தானே, சொர்க்கத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கம் தருகிறான், அதற்கு பகரமாக நம்முடைய உடைமையும் உயிரையும் கேட்கிறான், நியாயம்தானே, இது ஒரு நல்ல விஷயம்தானே, சொர்க்கம் கிடைக்கிறது அல்லவா என்றெல்லாம் அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிற போது சையத்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதது அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் மிகப்பெரிய விஷயமாகவும் இருந்தது. அதனால இப்படி சொன்னாங்க. ஆனால் சையத்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள்: நான் எதற்காக அழுகிறேன் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை சொர்க்கத்திலே சென்று எனது உயிரை எனது உடைமையை நான் இந்த சொர்க்கத்திற்கு பகரமாக கொடுக்கிற போது அது செல்லாது என்று சொல்லிவிட்டால் நான் என்ன செய்வேன் என்று அவர்கள் கேட்டார். உலகத்திலே நாம் ஒரு பொருள் வாங்குகிறோம், பொருள் வாங்கிவிட்டு பணம் கொடுக்கிறோம், அந்த பணம் செல்லா காசு என்று சொன்னால் நமக்கு பொருள் கைக்கு கிடைப்பதில்லையே, திருப்பி அனுப்பிவிடுகிறார்களே கிடைக்காதவர்கள். அதுபோல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை திருப்பி அனுப்பிவிட்டால் நான் என்ன செய்வது என்று அவர்கள் யோசித்தார்கள். சையத்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலேயே சொர்க்கம் என்று நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். பொய்யே பேசாத, வாழ்க்கையின் உண்மை மட்டுமே பேசிய சையத்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: சையத்னா அபூபக்கர் அவர்கள் சொர்க்கத்தின் பிரதிநிதி, சொர்க்கவாசி என்று சொன்னார்கள். அப்படி சொல்லப்பட்டதற்கு பிறகும் கூட இவ்வளவு பொறுப்புணர்ச்சியோடும் இவ்வளவு தன்னடக்கத்தோடும் நடந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் நாம் யோசிக்க வேண்டும். நாம் அந்த சொர்க்கத்திற்கு தகுதியாக என்ன வைத்திருக்கிறோம் என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். சொர்க்கம் செல்வது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நம்முடைய அமல்களை கொண்டோ நம்முடைய பிரார்த்தனைகளை கொண்டோ அல்ல, அவைகளெல்லாம் அதற்கு போதுமானதாக அல்ல. அல்லாஹ்வுடைய கருணை மட்டும்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது காட்டுகிற அளப்பரிய கருணையும் தான் அந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்க முடியும். எனவே அந்த சொர்க்கம் குறித்து நாம் யோசிக்க வேண்டும். சொர்க்கத்திற்கு நம்மை தகுதியாக்குவதற்கு என்னவெல்லாம் செய்யலாம் என்று நாம் யோசிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, சஹாபாக்களும் சரி, அந்த சொர்க்கத்தை அடைவதற்கான வழிகளை சொன்னதோடு மாத்திரம் இல்லாமல் செயல் வடிவத்தில் கொண்டு வந்தார்கள். ஒரு வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்: அத்தாயிபூனல் ஆபிதூனல் ஹாமிதூன். சொர்க்கவாசிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடையாளம் காட்டுகிற போது அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள், வணக்கசாலிகள், இறைவனை வணங்கக்கூடியவர்கள், அல் ஹாமிதுன் இறைவனை புகழக்கூடியவர்கள், நோன்பாளிகள், தொழுகையாளிகள், நன்மைகளை நிரம்ப செய்யக்கூடியவர்கள், நன்மைகளை ஏவக்கூடியவர்கள், தீமையை தடுக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இறைவனுடைய வரம்புகளை பேணக்கூடியவர்கள் என்று அந்த சொர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னொரு வசனத்திலே அதை தெளிவுபடுத்துகிறார். இந்த நல்லறங்கள் ஒருவரும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இறைவனுடைய கருணை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இந்த நல்லறங்களே போதுமானது என்கிற முடிவிற்கு நாம் வந்துவிடக்கூடாது. அது நம்மை ஏமாற்றி விடக்கூடாது. ஏனென்றால் அமல்கள் நெருக்கப்படும் இடம் என்பது மறுமைதான். இங்கேயே அதற்கான விடைகள் ஒன்றும் தெரியாது. எனவே நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் நம்முடைய அமல்கள் நிரம்ப செய்திருக்கிறோம், அது நிச்சயமாக பலன் தரும் என்று சொல்லி அந்த அமலின் தரத்தை மறுமையில் தான் நம்மால் கண்கூடாக பார்க்க முடியும். அப்படி பார்க்கிற வேளையிலே அந்த அமல்கள் சரியாக இல்லாவிட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவற்றை நம்முடைய முகத்திலே தூக்கி வீசிவிடுவார். தொழுகையாளி அவர்களுடைய தொழுகை சரியில்லை என்று சொன்னால் பழைய துணி சுருட்டி வீசப்படுவதைப் போல அவர்களுக்கு வீசப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார். எனவே அந்த அமல்களை குறித்து மேலெண்ணம் கொள்ளாமல் அதை தாண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கருணை வேண்டும் என்று நாம் நம்ப வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் தொடர்ந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒருபுறம் நம்முடைய அமல்களை சீராக்கி கொண்டே இருக்க வேண்டும், நம்முடைய எண்ணங்களை சீராக்கி கொண்டே இருக்க வேண்டும். இன்னமல் அமாலு பின்னியாத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். செயல்கள் எல்லாம் எண்ணங்களின் அடிப்படையில் தான். எண்ணம் சரியாகாவிட்டால் செயல் எவ்வளவு உயர்ந்த செயலாக இருந்தாலும் சரி அதற்கு மதிப்பொன்றும் கிடையாது. உதாரணமாக ஒருவர் தொழுகிறார், பிறருக்கு காட்ட வேண்டும் என்று தொழுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவர் லேசாக இணை வைத்து விட்டார் என்று சொன்னார். மன்சல்லா யுராயி ஃபக்கத் அஷ்ஷக மன்சாம யுராயி ஃபக்கத் அஷ்ஷக. பிறர் பார்க்க வேண்டும் என்று யாராவது நோன்பிருந்தால் அவரை இணை வைத்து விட்டார். பிறர் பார்க்க வேண்டும் என்று யாராவது தொழுதால் அவர் இணை வைத்து விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். எனவே எண்ணம் மிக முக்கியமானது. ஒரு சாதாரண உலக செயல், ஆனால் அதிலே உயர்ந்த எண்ணம் இருக்கிறது என்று சொன்னால் அது அமலாக மாறிவிடுகிறது. உதாரணமாக வீடு கட்டுகிறோம், ஜன்னல் வைக்கிறோம். எதற்காக? காற்று பெற வேண்டும், வெளிச்சம் பெற வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இப்படி ஜன்னலை வைக்கிற போது எனக்கு பாங்கு சப்தம் கேட்க வேண்டும் என்று ஒருவர் எண்ணத்தோடு அந்த ஜன்னலை வைத்தால் அது மிகப்பெரிய அந்தஸ்துக்குரிய செயலாக மாறிவிடுகிறது. ஒருவர் ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார். ஹஜ்ஜு தான் உயர்ந்த அமல், மிகுந்த பொருட்செலவிலே மிகுந்த பிரயாசப்பட்டு நிறைவேற்றக்கூடிய ஒரு அமல். அந்த அமல் அது இறைவனுக்காக இல்லாவிட்டால் அதற்கு எந்த நன்மையும் கிடையாது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் ஹஜ்ஜ லில்லாஹி, யார் அல்லாஹ்விற்காக ஹஜ் செய்கிறார்கள், பிற மக்களுக்காக, நேரம் போக்குவதற்காக, இருக்கிற பணத்தை செலவழிப்பதற்காக, ஒரு சுற்றுலா மாதிரியாக எத்தனையோ நோக்கங்களுக்காக ஹஜ்ஜுக்கு செல்ல முடியும். ஆனால் இறைவனுக்காக என்று போகிற போதுதான் அதற்கான மதிப்பு உயர்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொர்க்கம் தர தயாராகிவிட்டார். அதற்கு பகரமாக பண்டமாற்றாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது உயிரையும் உடமையும் கேட்கிறான். அவற்றை பரிசுத்தமாக பார்த்து கொள்வது நம்முடைய பொறுப்பு, அவற்றை பரிசுத்தமாக ஒப்படைப்பது நம்முடைய கடமை. அப்படி ஒப்படைத்தால் தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடமிருந்து வாங்கக்கூடிய பொருட்களை பரிசுத்தமான பொருட்களாக கொடுத்து அந்த சொர்க்கம் பெறக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.